ஜெயம் ரவி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். அவருடைய மனைவி ஆர்த்தி மேலே வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். அது சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து நம்ம சேகரிக்கும் போது இந்த க்ரைம் படத்துலேயும் சஸ்பென்ஸ் படத்துலேயும் வர்றது மாதிரி திருளான்னு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. ஆக்சுவலாக வந்து ஜெயம் ரவியுடைய அவருடைய அந்த நோக்கமே வந்து வேறு மாதிரி இருந்திருக்க மாதிரி தான் தெரியுது. காரணம் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக குடும்பம் நடத்தி அழகான 2 ஆம்பளை பசங்களை பெற்றுட்டு, மாமியார் வந்து அவங்க மாதிரி கிடைக்கிறது எனக்கு ரொம்ப அபூர்வம், யாருக்குமே கிடைக்காது, இப்படி ஒரு மனைவி கிடைச்சது என்னுடைய பாக்கியம், இப்படிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் ஆனவர் தான். குடும்பம்னாலே சின்ன சின்ன சண்டையில் வரதான் செய்யும். அதற்காக வந்து ஒய்ஃபு சரியில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு பசங்களையும் கேர் பண்ணாமல் போகிறதுன்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். அது ஜெயம் ரவி வந்து பொன்னியின் செல்வனில் வந்து ராஜராஜ சோழனை வந்து ஆக்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த கேரக்டர்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அவர் வந்து இது எதுக்கு சொல்லுவாருன்னா, உயர்ந்த இடத்துல வச்சாங்க மக்களும் ரசிகர்களும். ராஜராஜ சோழன்ற ஒரு கேரக்டர் பண்ணும்போது ஜெயம் ரவி பண்ணாரா, பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு. இப்போ டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டார் அவருடைய பேரவே ரவிமோகன். அது காரணம் வந்து, அதாவது ஒவ்வொரு மனிதனும் சில தவறுகள் பண்ணலாம், பட் அந்த தவறுகளை மறைச்சிட்டு திரும்பி வாழ்கிறதா ஒரு புத்திசாலித்தனம். ஆனால் இந்த ரவி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இத்தனை நாள் வந்து 15 வருஷோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்னு வந்து வேற ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் போது தன் மனைவி மேலே 1008 குற்றச்சாட்டுகளை வச்சு, லட்சம் குற்றச்சாட்டுகளை வச்சு தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு ட்ராக் மாதிரி போகிறாருங்கும் போது அது ஜீரணிச்சிக்க முடியல. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து டிப்ரெஷன் வருது, கொஞ்சம் மன நிம்மதி இல்லை, மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டா, தனிமையில் அவங்க அப்பா அம்மா வீடு இருக்குது, அங்கே போய் உட்காரலாம் இல்லையா, இல்லை ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம், பல இடங்கள் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னையில் இல்லாத ட்ரீட்மெண்ட்டாக அவங்களுக்கு. சென்னையில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளோ டாக்டர்ஸ், எக்ஸலண்ட் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு கோவாவுக்கு போய் அங்கே ஹீலிங் தெரப்பி அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களோட வந்து அந்த ஒரு நட்பை உருவாக்கி, அந்த நட்பு மூலமாக ஒரு காதல் உருவாகி, இப்போ காதல் போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடைசியில் என்னுடைய வாழ்க்கை துணைவி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ அதை அப்போ ஆர்த்தி யார்? அவங்க உங்களுக்காக நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க 2 பேருமே. ஆர்த்தி ஜெயம் ரவியை லவ் பண்ணாங்க, ஜெயம் ரவி ஆர்த்தியை லவ் பண்ணாங்க. தகான் எடுக்கப்பட்ட முடிவு ஷார்ட் பீரியடில் எடுத்தாங்க. வீட்டில் கூட மோகன் சார், மோகன் ராஜா அவங்க அம்மாலாம் கூட வேணான்னு சொல்லும் போது கூட அவர் கேட்கல, ஆர்த்தியை கல்யாணம் பண்ணாங்க. உங்களை நம்பி வந்துட்டாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக வந்து ஆர்த்தியும் அவங்க அம்மா சுஜாதா அவர்களும் இருந்திருக்காங்கிறது தான் உண்மையான ஒரு செய்தி. நிறைய படங்கள் வச்சு ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே திருப்பி போட்டீங்க. என்னுடைய கதையில் நான் கேட்குறதில்ல, அவங்க தான் கேட்குறாங்க, சம்பளம் அவங்க தான் பேசுகிறாங்க, சம்பளத்தை பூரா வாங்கிக்கிறாங்க, ஸோ என்னுடைய வீடு, போக்குவரத்து, மேட்ரு, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் போயிடுச்சு, எதுவுமே நான் பண்ணலை, எங்கள் அப்பா அம்மா கூட பண்ணலை, இப்போ இது வரைக்கும் ஒரு பைசா கூட பண்ணலைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க. சரி, இது வந்து 15 வருஷமாக வாழ்ந்துட்டு நீங்கள் அங்கே இருக்கும்போதே ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணணும், இல்லை அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், இல்லை மீடியாவில் சொல்லணும், நீங்கள் சொல்லலாம். இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு அப்புறமேலு அவங்களோட ட்ராவல் பண்ண போய் இன்றைக்கி அவங்களோட போய் செட்டில் ஆகுங்கிறதுக்காகவே வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, பசங்க வந்து வளர்ந்துட்டானுங்க, நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் சட்டையை வந்து பிடிப்பானுங்க 2 பேருமே. அப்படின்னா பதில் சொல்ல போகிறீங்க. ஸோ பசங்களுடைய இமேஜ் ஸ்பாயில்டு. இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகணும், பக்கத்து வீடு, எதிர் வீடு, உங்கள் அப்பா இப்படி, உங்கள் அப்பா எந்த பொண்ணுடைய வந்து இப்படி நிற்கிறார், ஒரு மேரேஜ் வந்து நிற்கிறார் அப்படின்லாம் பேசும்போது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இதை அப்படியே வந்து திருப்பி பாருங்கள். நீங்கள் பண்ணுற விஷயத்தை வந்து வேறு யாரும் பண்ணியிருந்தால் உங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஸோ எதையுமே யோசிக்காமல் ரவிமோகன் வந்து அவருடைய சுய ஒரு அதாவது ஜாலியான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போகிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக இப்படி தன்னுடைய மனைவி, மாமியார், பசங்களை விட்டு ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே பிடிக்கிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரு பவுன்சர் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க அப்படிலாம். அதெல்லாம் கிடையாது. உங்கள் பையனை பார்க்குறது யார் தடுக்க போகிறான்? நீங்கள் போய் பார்த்து பசங்கிட்ட பேசணும்னு ஆர்த்தி பேசாமல் இருக்க போகிறாங்க. நீங்கள் வேணாம் தூக்கி போட்டு போன ஒரு விஷயம் இது. இப்போ கெனிஷ்கா அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஃபாரின் கல்ச்சரில் வாழ்ந்தவங்க. நிறைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அந்த மாதவன் படத்துக்கு அவங்க போட்ட டூயட் சாங்குக்கெல்லாம் அவங்க ஆட்ட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இதாக இருக்குது. சரி, அது அவங்களுடைய சொந்த விருப்பம். சரி, ரைட்டு, நீங்கள் டிப்ரெஸ் ஆனீங்க, போனீங்க. இப்போ அப்படி பார்த்தோம்னா 1008 பேஷண்ட் வந்து டாக்டர்ஸை தேடி போகிறாங்க, சைக்காரிஸ்ட்டை போகிறாங்க, எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்றாங்க, மனநலம் சரியில்லைன்றாங்க. ஒரு ஜென்ஸ் லேடி டாக்டர் போவாங்க, லேடி வந்து ஜென்ஸ் டாக்டர் போவாங்க. இதெல்லாம் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்கவுங்க ட்ராவல் பண்ணிட்டு அவங்க லைஃப்பை தேடி போய்ட்டுருக்க முடியுமா? இந்த விஷயம் வந்து ரவி அவர்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அவருடைய பாதை வேறு. அதற்கு வந்து 1008 குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பேரை வந்து அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம் அது மேட்ருதை. நீங்கள் ஓப்பனே உடச்சிட்டு போயிடலாம், என்னுடைய லைஃப் நான் இப்படி போட்டு ஜாலியாக இருக்கணும்னு பார்க்குறேன், செய்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தேவையில்லாமல் இந்த ஐஸ்வர்யா அவங்க ஃபேமிலியில் வந்து மேரேஜுக்கு வந்து ஒரு ஒய்ஃபை கூட்டு வந்து எவ்வளோ மரியாதையாக இருந்திருக்கும்.
சரி எல்லாம் சமரசம் பிரிஞ்சு வாழுங்க. ஒரு வருஷம் நீங்கள் பாட்டு தனியாக போயிருங்க, அப்பா அம்மாவோட இருங்க, இல்லையா இங்கே இருங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமேல் சந்திச்சிங்கன்னா அதனுடைய பாதிப்பு 2 பேருக்குமே தெரிய வரும். ஒருவேளை ஆர்த்தி தான் தப்புன்னு இருக்கிறதுனால ஆர்த்தி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. பசங்க இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு தடாலடியாக உடனே போன செப்டம்பர் மாதத்து 1 இயர் பேக் 1 இயரோட ஆகலை தகான்னு போனீங்க. உங்களை எங்கே இருக்கான்னு தேடலை பார்த்தா இங்கே கோவாவில் செட்டில் ஆகிருக்கீங்க. அதுக்கப்புறம் தெரிய வருது, ஒவ்வொரு விஷயமாக தெரிய வருது. அப்படி இல்லை நான் எதுவுமே கிடையாது, நான் வந்து ஒரு டாக்டர் மாதிரி நான் போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் போனேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. அதோட நின்றுச்சா? இல்லையே. அப்புறம் நட்பாக இருந்ததுன்றீங்க, அந்த பழக்கம் இருந்துச்சுன்றீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? கூப்பிட்டு இங்கே மெட்ராஸுக்கு ஃபங்க்ஷனுக்கே வந்துட்டீங்க. மேரேஜுக்கு வந்தீங்க, ரிசப்ஷன் வரீங்க. காஸ்டியூம்ஸ் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டு வந்தீங்க? அதாவது ஜென்யூனிட்டி இருக்கணும் இல்லையா? சரி, உங்கள் ஓன் காஸ்டியூம் அவங்களுடைய உரிமை தான், அதில் யாரும் மாற்றுக்கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வெளியில் பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதை தான் சிந்திக்கணும். ரவி குழந்தை கிடையாது இல்லையா? ஜெயம் ரவி அவர்கள் குழந்தை கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவர். சிறந்த நடிகர் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது, நான் நல்ல ஒரு மனிதர்னு சொல்லிக்கலாம். இனிமேல் நீங்கள் எப்படி படம் பண்ணுவீங்க? சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரியோ இல்லை சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரியோ படம் பண்ண முடியுமா உங்களால்? அப்படின்னு சேர்த்துக்குவாங்களா? இல்லை லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு நீ தான் எல்லாமே உலகமேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுற மாதிரி சீன் பண்ண முடியுமா? நீங்கள் இனிமேல் நம்ப முடியுமா? இல்லை உங்களை வச்சு இப்படி தான் ஒரு டைரக்டர் கிரியேட் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. இனிமேல் நீங்கள் வில்லனாக தான் ட்ராவல் பண்ணணும். ஸோ வில்லன் எதை வேணாலும் பண்ணலாம், லாஜிக் தேவையில்லை, வில்லனுக்கு எதை வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்கள் மேலே இருந்த இமேஜை டோட்டலாக அடி மட்டும் ஸ்பாயில் பண்ணி உங்களுடைய ரசிகர்களும் தவறான ஒரு பாதைக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கீங்க இல்லையா? ஒரு முன்னோடியாக இருக்கணும். ஸோ நீங்கள் தனியாக இருந்து இப்படி ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சந்திக்கணும். நீங்கள் மோகன் அவர்களாம் உங்கள் அப்பா மோகன்லாம் எடிட்டராக இருக்கும்போது நான் ஒரு எம்எம் ஸ்டுடியோலாம் நான் போய் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு தொட்டில் சபதம் படம்லாம் அவங்க பண்ணும்போது அவ்வளோ சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படங்கள் பண்ணார். உங்களையும் உங்கள் அண்ணன் மோகன்ராஜை உருவாக்குறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு மோகன் சார். அவர் அருமையான ஒரு மனிதர். அவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து தூக்கி விட்டு உங்களை மிகப்பெரிய ஆளாக்கினார். உங்கள் அண்ணனை பெரிய டைரக்டர் ஆக்கினார், உங்களை பெரிய ஹீரோவாக்கினார். இல்லைன்னா நீங்கள் இந்த சினிமா நடிச்சிருக்க முடியுமா? நீங்கள் ஒரு சாக்லேட் பாய் மாதிரி. நீங்கள் ஹைட்டு வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோவோ அந்த அவுட்லுக்கோ அதெல்லாம் கிடையாது உங்ககிட்ட டோட்டலாகவே. பட் ஏதோ ஹீரோவானா உங்கள் அப்பா இன்ஃப்ளூன்ஸ்லாம். நீங்கள் கடைசியில் பார்க்கும்போது எங்கள் அப்பாவை நான் கவனிக்கலன்னு இப்போவே சொல்கிறீங்க. ஏன் கவனிக்கலை? உங்களை யார் தடுக்க போகிறா? தடுக்கிறது யாருமே கிடையாது. பட் இன்றைக்கி என்ன ஒரே ஒரு காரணம், நீங்கள் கனிஷா அவங்களோட போய் ஒரு லைஃப்பை அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசப்படுறதா அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. அது அவங்க ஒரு சிங்கர். அவங்க அம்மா கன்னியாவில் பிறந்து வளர்ந்தவங்க, இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, இறந்துட்டாங்க, தனியாக இருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தை ட்விட்டரில் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க உங்கள் கேரக்டர் அவுடி கேரக்டர்ன்றாங்க. இப்போ திடீர்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா முன்னாள் நடித்த கதாநாயகெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேச வைக்கிறது மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. நீங்கள் எங்களை பற்றி நல்ல ஒப்பீனியன் சொல்லுங்கள், நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு வேண்டிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசப்பட்டிருக்க தகவல் வருது. ஜெயம் ரவியும் இதில் இன்க்ளூடிங் தான் தோணுது நமக்கு. அதை இப்போ ஏன்னா கனிஷ்காவை பற்றியும் ஜெயரவியும் நல்ல பேருங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வருது அது. பட் ஜெயம் ரவி மிகப்பெரிய ஒரு அறிக்கையை இப்போ நீங்கள் விட்டுருக்கீங்க. அதற்கு என்ன காரணம்? நம்ம மேலே சிம்பத்தி வரணும். கண்டிப்பாக உங்கள் மேலே சிம்பத்தி வராது மிஸ்டர் மோகன், வரவே ரவிமோகன் கிட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணு எப்போவுமே நம்மளுடைய கலாச்சாரம், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவங்க தவறாக போயிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நியாயமாரெல்லாம் ஒத்துக்கலாம். இல்லை, ஃபேமிலிக்குள்ளே சண்டை நீங்கள் காம்ப்ரமைஸில் போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் உடனே போயிட்டீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி த்ரிஷா, குஷ்பு அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தி தான் ஃபுல் சப்போர்ட். இருக்கிற ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லேருந்து மக்கள் கூட நீங்கள் ஆர்த்தி மேலே தான் சப்போர்ட், சிம்பத்தியாகுது. 2 பசங்களை வச்சுக்கிட்டு அவங்க தனிமையில் இருந்த வீடியோ பார்த்தா அதையும் நீங்கள் தவறான ஒரு கண்ணோட்டத்தோட வேறு சொல்கிறீங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு நடிக்கிறாங்க அப்படின்றீங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் ரவி சார் அது சொல்கிறது. அதை பட் என்னென்னா உங்கள் மேலே ஒரு தனி மரியாதை எல்லாருக்குமே இருந்தது. இப்போ சுத்தமாக 100% இல்லைங்கிறதான் இப்போ நம்மளுடைய கருத்தாக இருக்குது. எல்லாருடைய கருத்தும் அதுதான் கிட்டத்தட்ட. ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அது அவ்வளோ ஜீரணிச்சிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பட் நீங்கள் எப்படினாலும் போங்க, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை உங்களுடைய தனிப்பட்ட விஷயந்தான். ஆனால் ஒருத்தர் மேலே தவறான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு நீங்கள் தனிமையாக இருந்து இப்போ தனியாக இருக்கிறேன், கஷ்டப்பட்டுருக்கேன், மெட்ராஸில் மயிலாப்பூர்லையோ டீனில் ஃப்ளாட்டில் இருக்கேன், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, பசங்க இருந்து முடியல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே எல்லாமே சென்டிமெண்ட் வரும். பட் நீங்கள் அப்படி இல்லையே. நீங்கள் அழகாக கோவாவில் போய் செட்டில் ஆகிட்டீங்க, அடுத்து கூப்பிட்டு வர்றீங்க, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய துணைவின்றீங்க. இதில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய முன்னாள் மனைவி ஆர்த்தின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் சொல்கிறது ரவிமோகன் சார். அதை இது சம்மந்தமாக கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டைமில் ஃபீல் பண்ண வேண்டிய நேரம் கண்டிப்பாக வரும். இந்த மாங்காயும் புளிக்குமா அப்படிங்கிறத புளிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும்.
நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பலை. பட் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ ஒன்றும் கெட்டு போகல. பட் இனிமேல் நீங்கள் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்காக மாமியாரையோ ஆர்த்தியோ பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்தீங்களான்னு தெரியல. மேபி அப்படியே ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆர்த்தி அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்களுக்கு அட்வொகேட் இருப்பாங்க, ஐடியா கொடுப்பாங்க, நிறையா விஷயங்கள் வரும். அவங்க டைவர்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் மேரேஜ் பண்ண முடியும், நீங்கள் இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியும், லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். அது வரைக்கும் கொடுப்பாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சரிங்களா? அடுத்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் லிவிங் டுகெதராக அந்த ஒரு ஃபேஷன் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போய் ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். மற்றபடி அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடம் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமில் வந்து இது இப்போ செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து அது சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அப்பொழுது ஆர்த்தியும் பசங்களோட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியல. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறலாம், எது வேணாலும் மாறலாம். பசங்களை 2 பசங்க அதை சிந்திக்கணும். நாளைக்கு அவங்க பெரிய பையனை ஆன உடனேயே கண்டிப்பாக நிறைய கேள்விகள் உங்கள் மேலே அம்புகளாக வந்து பாயும். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? பசங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்குது இல்லையா, அதையும் சிந்திக்கணும். நீங்கள் எதையுமே சிந்திக்காமல் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாங்கன்னா யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் மிகப்பெரிய செலிபிரிட்டி, ஒரு நடிகர், சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சவங்க, மீடியாவில் தெரிஞ்சவங்க, பப்ளிக் தெரிஞ்சவங்க, உங்களுக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இவ்வளோ இருந்தும் நீங்கள் பண்ணுற விஷயம் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல் தான் அப்படிங்கிறத என்னோட கருத்து. இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். பார்ப்போம் உங்களுடைய முடிவு எதை நோக்கி போகுதுன்றதை பார்ப்போம்.